Welcome to Prasa Comfort Zone. This video is sponsored by EdgeGuest. இவங்க எக்ஸ்பர்ட் மென்டார்ஸை வச்சு மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் ஜிஎஸ்டி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கிங்டன் மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர்லேயே வந்து பிரேக் டவுனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங்லேயே ட்ரைலரில் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஹையர் அஃபிஷியல் போல இருக்குது. அவர் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக போக போகிறீங்க, ஒரு ஸ்பை. அது வந்து ரிஸ்கியான ஆப்ரேஷன். ஸோ அவங்களோட பிளேஸில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தான் ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனால் யார் எங்கே போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பட்னா எந்த விஷயத்துக்காக போகிறாங்க, என்ன இன்டென்ஷன் வந்து சொல்லலை. ஸோ வந்து நம்ம சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிவா தான் வந்து கேங் லீடரு. அவங்கக்கிட்ட அந்த கேங்கில் தான் நீ போய் ஜாயின் ஆகி நீ வந்து ஸ்பை பண்ண போகிற. உன்னோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி செஞ்ச இந்த வேலை எல்லாத்தையுமே நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு வாய்ஸாகவே சொல்கிறாங்க. இது நடுவில் வந்து விஷுவல்ஸும் கொஞ்சம் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான், இது நார்மலான சினிமா கதையாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுக்கு நடுவில் அந்த ஊர் வந்து அந்த போகிற நல்லா அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்ட்டு காட்டுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமேட்டிக்காக இருக்குது, செம்மையாக ஒரு இதுவாக இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து நிறையா மூவியோடு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நிறையா மூவிஸ்னும் போது ஸோ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா போலீஸ் கீலீஸ் எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு ராஜாங்க ஆட்சியாக இருக்கும் அந்த ஊர். ஸோ அந்த ஊரில் வந்து ராஜா இல்லை இவங்க தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஊரை வந்து கட்டுக்குள்ளே எடுத்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் இது வந்து ரிஸ்கி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. ஸோ இதில் வந்து விஜய் தேவகொண்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படியே ஒன்று அரெஸ்ட் ஆகிடுறாரு. ஸோ அரெஸ்ட் ஆகிட்டு இந்த நார்மலாக வந்து போலீஸ்லாம் இது பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு பிளாம்லாஸ்ட்டு, ஒரு சேசிங் சீன் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ போட்டில் கூட சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லாரி வந்து இதுவாகிடும், பஞ்சர் ஆகிடும். அதுக்கப்புறமா அவங்க வந்து போட்டில் வழியாக போயிடுவாங்க. அதில் வந்து நம்ம போலீஸ் அங்கே இருக்கிறவங்க வந்து பிடிச்சி விஜய் தேவகொண்டாவை அடித்து விசாரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவர் வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எப்படி இது வந்து கிளைமேக்ஸில் இருக்காது, ஒரு பாதி இன்டர்மிஷன் பிளாக்கில் வந்து இந்த சீன் வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அண்ணன், அதாவது ஹீரோ வந்து தம்பி. ஹீரோவோட வில்லன் பார்த்திங்கன்னா சிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேங் லீடர். அங்கே தான் நீ போயிட்டு வந்து அவனை தான் வந்து நீ வேவ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வில்லன் போல இருக்குது. அவனை வந்து எங்கே முதல்ல இதில் காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் தான். ஜெயிலில் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் புரட்டி போட்டுட்ருப்பாரு. அப்போ வந்து வருவான், யாரா அவன் இறங்காலேயே பொழக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்கிறதுக்கு வருவான் ஒருத்தன். அவன் தான் வந்து சிவா, அவன் தான் வந்து மெயின் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவனை ஸ்பை பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அண்ணனை பார்த்தவொடனே, சிவாவை பார்த்தவொடனே அன்கான்ஷியஸ், அதாவது எதுவுமே பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட சண்டை வந்து அன்கான்ஷியஸாக ஆயிடுறாரு. ஸோ இது வந்து பழைய ஞாபகங்கள்லாம் அவருக்கு வந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். அனிருத் வந்து இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. எமோஷனுக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ வந்து தனியாக இருக்கார். அப்போ வந்து ஹீரோயின் வராங்க. வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு கிரிமினல், அவன் வந்து ஒரு ஸ்மக்லரு, அவன் வந்து நீ வேணால் அவனை வந்து கடவுளாக நினச்சிக்க, ஆனால் நான் வந்து அவனை ராட்சசனாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு ஹீரோயின் கழுத்தையே பிடிக்கிறாரு. அந்தளவுக்கு அண்ணன் மேலே பாசம் போல் இருக்குது. ஸோ ரத்த பந்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆனால் ஹீரோட அப்பாவை எங்கேயோ மென்ஷன் பண்ணல. ஸோ ஹீரோட அம்மாவை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹீரோக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் படத்தையே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு ட்ரெய்லரில். ஸோ அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா ஆர்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கை பேஸ்டு ஃபிலிமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி இந்த கான்செப்டை தாண்டி இதில் வந்து ஊர் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ வில்லேஜ் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த வில்லேஜில் வந்து ஏதோ ஒரு ட்ரெடிஷன் போல் இருக்குது. ஸோ அந்த ட்ரெடிஷன்லாம் வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து
இந்த ட்ரெடிஷனை வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஸோ இவங்க வாழ்வாதாரத்தை எப்படி வந்து வெளி உலகத்தில் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது. ஏன்னா வந்து இப்போ ஒரு சில மூவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ இது உள்ள யாரும் உள்ளே போகவும் கூடாது, வெளியவங்க வரவும் கூடாது. அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிற ராஜாவை தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ராஜா சொல்கிறது தான் எல்லாமே கட்டளை. அந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவை காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹீரோக்கும் வந்து பாஸ்ட்டில் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்த வந்து மேம்படுத்தி காட்டுறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூவி பார்த்தோம் இல்லையா, ரெட்ரோ மூவி பார்த்துருப்போம். அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்கேயோ போனாலும் கடைசியில் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்காக அவங்க பண்ணுவாங்க. அந்த ஊரை காப்பாற்றணும், அந்த ஊர் மக்கள் வந்து அவனோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்காக ஒரு நல்லது பண்ணுவான் பார்த்தீங்களா ரெட்ரோவில் பாரி. அந்த மாதிரி வந்து இதில் வந்து ஊருக்காக நல்லது பண்ணுற மாதிரி தான் காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படியும் வந்து இதில் ரொம்ப அடிபட்டு தான் மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு போலீஸ்மேன் இருந்து வந்து ஒரு ஊருக்காக நல்லது செய்கிறான் அப்படின்றது எந்த அளவுக்கு இதுவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க மெயினாக வந்து நம்ம விஷுவல்ஸ் தான் பார்க்கணும். விஷுவல்ஸ் ஒரு சீனை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு நடுவில் எங்கெங்கெல்லாம் வந்து லேக் இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். மெயினாக டியூரேஷன் தான் பார்க்கணுமே. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து சீக்கிரமாக நம்மளால் இது பண்ண முடியாது, இதுக்குள்ளே செலுத்திடணும்னு சொல்லிட்டு. அப்படி செலுத்தி இருந்தால் அது வந்து கரெக்டாக அந்த இதுக்காக ஆப்டாக இருக்கணும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க இந்த வீடியோ. அதோடு பார்த்தீங்கன்னா ஓகே, வெற்றிமாறன் வந்து எஸ்டிஆரை வச்சு வட சென்னை ஃபேஸில் ஒரு மூவி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ அந்த மூவி வந்து டுவெல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எஸ்டிஆர் வந்து இதில் டுவெல் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஷூட்டிங்கான ஒரு செட் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் 2nd வீக், இந்த வர ஆகஸ்ட் மாதத்தோட 2nd வீக்கில் வந்து இந்த மூவியோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட்டில் வீடியோ அப்புறமா ப்ரோமோ வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் ஆவலோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வார் 2 வர்சஸ் கூலி கிளாஷ் தான். ஸோ இது கிளாஷ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என்ன தான் ஐமேக்ஸ் டேரக்டர் வந்து அவங்க அதிகமாக வச்சுருந்தாலும் ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கிட்டேருந்தே ஓரளவுக்கு கலெக்ஷன் வந்துடும் நம்ம கூலி படத்துக்கு. ஸோ இந்த வார் 2 எடுத்துக்கிட்டோம்னா ஷாருக் கானை விட நம்ம என்டிஆர் வந்து அதிகமாக ஜூனியர் என்டிஆர் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து 48 crores, என்டிஆர் வந்து 60 crores வந்து